Hi all, professional RE embroideryக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்மர் கோர்ஸாக நம்ம ஏப்ரல் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு பிரைடல் ப்ளவுசஸ் போடுற அளவுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், 5D 3D ஒர்க், இந்த மாதிரி நெட் கிளாத்தில் RE எம்ப்ராய்டரி பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். கிளாஸஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 2 to 3:30 லைவ் கிளாஸஸ் ஜூம் ஆப்பில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நம்மளோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீலேருந்து 50% ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 3000 rupees தான் நம்மளோட கோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபீஸ்மே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டிச்சஸ் போடுறது நீங்கள் டேரெக்டாக லிசன் பண்ணுவீங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் மினி டிசைனை நான் ட்ரா பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா போட் நெக் டிசைனுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ போட் நெக் டிசைன் யூ ஷேப்பில் கீழே நெக் வர்ற மாதிரி ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நெக்குக்கு உள்பக்கம் மட்டும் இவ்வளோ கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நெட் கிளாத் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம். அதாவது நம்மளோட நெட் ஃபேப்ரிக் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நெட் கிளாத் நம்ம இந்த நெக்கோட இன்னர் பார்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணணுமோ அதை விட கொஞ்சம் சைடில் எக்ஸஸாக நெட் ஃபேப்ரிக் இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். நெட் கிளாத் எப்போவுமே நம்ம வந்து குவாலிட்டியான கிளாத் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் குவாலிட்டியான கிளாத் எப்படி நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஸ்மால் சைஸ் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நெட் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளோட நெக் டிசைனுக்கு மேல் பக்கமாக நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் ஒர்க்குக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறப்ப எப்படி நாம் பின் பண்ணுவோமோ அதே மாதிரி சுற்றி நம்மளோட டிசைனை சுற்றி ஃபுல்லாகவுமே பின் பண்ணிக்கலாம். பாட்டமில் பின் பண்ணி இந்த மாதிரி மேலே கோர்த்து எடுத்துக்கோங்க. இன்னரில் கிளாத் லூஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம பண்ணுறோம்ல இதே பேட்டர்ன் தான் ஆரி காட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடில் தான் நம்ம லைனிங் கிளாத் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ஃபுல் ஃப்ரேமுக்கும் நெட்டும் மெயின் கிளாத்தும் கொடுத்து நம்ம கிளாத் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆரி காட்டுன்னு சொல்லும்போது ஃபுல் காட்டுக்கும் நம்ம நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம, அதாவது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே எக்ஸஸாக நெட் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி கட் பண்ணி யூஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜரி த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். ஜரி த்ரெட், ஆர்சல் த்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் கோல்டன் ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நம்மளோட டிசைன் என்ன ஷேப்புக்கு வருதோ அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக நம்மளோட நெட் ஃபேப்ரிக்கும் கீழே இருக்கக்கூடிய மெயின் கிளாத் 2 சேர்த்து அட்டாச் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவுமே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். செயின் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் லேயர் செயின் கொடுக்கலாம், ஆர் டபுள் லேயர் செயினும் கொடுக்கலாம். விட்டு நமக்கு எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிங்கிள் லேயர் ஆர் டபுள் லேயர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் போடும்போது செயின் ஸ்டிச்சோட லென்த் பாருங்கள் 0.2 தான் மேக்ஸிமம் சைஸாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறது. நம்ம கட் ஒர்க்குக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம், செயின் வித் ஜிக்ஸாக் தானே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும் ஒன் டைப் ஆஃப் கட் ஒர்க் தான். நெட் கிளாத் எம்ப்ராய்டரிங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் கட் ஒர்க் தான். ஸ்டிச் கொடுக்கும்போது கிளாத் சுருக்கம் வராமல் மெதுவாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட பக்கத்தில் யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருக்காங்க அப்படின்னா நெட் கிளாத்தை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிக்க சொல்லிட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து உள்ளே லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. மோஸ்ட்லி இது போட் நெக், பாட் நெக், இந்த மாதிரிப்பட்ட நெக் டிசைன்ஸுக்கு எல்லாமே நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பாருங்கள் சென்டரில் ஃபுல்லாகவே நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரியே நெட் கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை சுற்றி ஃபுல்லாக ஜிக்ஸாக் கொடுக்கணும். ஜிக்ஸாக் கொடுத்துட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய நெட் கிளாத் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் சிங்கிள் லேயர் கொடுத்துட்டும் ஜிக்ஸாக் கொடுக்கலாம், ஒரு டபுள் லேயர் கொடுத்துட்டும் ஜிக்ஸாக் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த திக்னஸை பொறுத்து சிங்கிள் லேயர் போதும் அப்படின்னா சிங்கிள் லேயர்லேயே ஜிக்ஸாக் கொடுத்துடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக அடர்த்தியாக வேணும் அப்படின்னா டபுள் லேயர் கூட கொடுத்துக்கலாம். ஃபுல் டிசைனுக்கும் இதே மாதிரியே ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இனி அப்படியே கொண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் ஜிக்ஸாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சைடில் பண்ணியிருக்கக்கூடிய பின் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு வெளிப்பக்கம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய நெட் ஃபேப்ரிக்கை நல்லா ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஜிக்ஸாக்கு பக்கத்துலேயே ஓரமாக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த நெக் போர்ஷன் தவிர மீதி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி என்ன பண்ணலான்னா ஃப்ரேமை ரிவர்ஸில் தலைகீழ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பாட்டமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல அதை கட் பண்ணி எடுக்கணும். அதாவது அந்த நெக் போர்ஷனுக்குள்ள நமக்கு நெட் கிளாத் மட்டும் தானே வரணும். ஸோ அதனால கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி ஒரு ஆரி நீடில் லைட்டாக குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இந்த ஆரி நீடில் நான் பின் பண்ணி குத்தி இருக்கிறது நம்மளோட நெட் ஃபேப்ரிக் மேலே பற்றக்கூடாது. அந்த மாதிரி லைட்டா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மட்டும் பின் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணி சென்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெட் ஃபேப்ரிக் மேல நம்மளோட ட்ரிம்மர் பட்டு கட் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு சைடில் இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ சைடில் தெரியக்கூடிய சின்ன சின்ன அந்த நெட் கிளாத் எல்லாமே லைட்டாக தெரியுதுல்ல, ஸோ அது எல்லாமே மறைகிற மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம பீட் ஒர்க்கோ ஆர் த்ரெட்டோ எது வேணாலும் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெட் ஃபேப்ரிக்கோட துகள்கள் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபுல்லா சுத்தி பீட் கொடுத்தாச்சு அவுட்டர்ல. இனி சென்டர்ல நெட் கிளாத்துக்கு மேல நீங்க டிசைன் பண்றதா இருந்தா நெட் கிளாத் மேலயும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த நெட் கிளாத் மேல இப்போ நான் என்ன பண்றேன்னா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்க கட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், நார்மல் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம்.
ஒரு கிளாத் அட்டாச் பண்ணுற மெத்தட் இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான், பட் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போ நெட் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடாது. நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணிட்டு தான் இன்னொரு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நெட் ஃபேப்ரிக் வழியாக நம்ம த்ரெட்டை கீழே கொண்டு போகும்போது அது உங்களுக்கு கிளியராக விசிபிளாக மேலே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டே அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம நெட் கிளாத் மேல பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைனுக்கு கொஞ்சம் போர்ஷன் மட்டும், பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? இப்போ இந்த ஸ்லீவோட பார்டரில் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஒரு லைன் பார்டர் ஒர்க் இருக்குது, பீட்ஸ் பார்டர் வருது அப்படின்னா அந்த பீட்ஸ் பார்டர் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளவு வரும் அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பீட்ஸோட பார்டர் இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் நம்மளோட பீட்ஸோட பார்டர் வரும்னா அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு, இனி இதுக்கப்புறமா இதில் ஒரு இப்படி வெர்டிக்கல் லைனாகவோ அல்லது நீங்கள் சென்டரில் மட்டும் நெட் கிளாத் வர்ற மாதிரியோ இல்லை அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் மாடல் வர்ற மாதிரி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ட்ரையாங்குலர் ஷேப் ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாகவுமே நெட் கிளாத் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம எப்பவும் போல் பண்ணுற மாதிரி இந்த ட்ரையாங்குலர் ஷேப் இருக்குல்ல, இதுக்கு ஃபஸ்ட் நம்ம பீட் ஒர்க் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு சிங்கிள் லேயர் ஜரி கொடுத்து அதுக்கு மேலே ஜிக்ஸாக் நெட் கிளாத்தும் மேலே வச்சு அட்டாச் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். நெட் கிளாத் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நெட் கிளாத் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவுமே செயின் கொடுத்து அதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் போர்ஷனில் இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிடணும். வெளியே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நெட் கிளாத்தை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த பீட் ஒர்க் இதில் நம்ம என்ன பார்டர் ஒர்க் பண்ணணுமோ அந்த பார்டர் ஒர்க் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி வெர்டிக்கலாக லைன்ஸாக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைன் போடலாம். அல்ல வேறு டிசைன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வேறு டிசைன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இனி இதை சுற்றி பீட் ஒர்க் இருக்குது அப்படின்னா பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இதை சுற்றி கொடி டிசைன் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொடி டிசைன்ஸ் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். என்ன மாடல் வேணும்னாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃப்ளார், இந்த மாதிரி ஸ்லீவ்ல நம்ம நெட் கிளாத் ஆரி எம்ப்ராய்டரி பர்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் கொடுக்குறது. இதே இது உங்களுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே நெட் கிளாத்தில் தான் கேட்டிருக்காங்க, நம்ம மெயின் கிளாத் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவுமே நெட் கிளாத் தான் அப்படின்னா நார்மல் ஃப்ரேமில் நீங்கள் நெட் கிளாத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம்ல நெட் கிளாத்துக்கு, அதே மாதிரி ஃபுல் டிசைனுக்கும் நீங்கள் ட்ரேசிங் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபுல் டிசைனும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டா போதும்.
பண்ணிவிட்டு பார்டரில் மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி தைக்கிற மாதிரி இருக்கும். கீழ்ப்பக்கம் மட்டும் மடக்கி தைப்போம். இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து லைனிங் எதுவுமே கொடுக்குறது இல்லை. நீங்கள் ஒரு மினி நெக் டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு மினி நெக் டிசைனும் இப்போ பார்த்த மாதிரி ஒரு மினி ஸ்லீவ் டிசைனும் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.